அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவன் பலவிதமா உங்களை இழிவுபடுத்துறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற குறை, நம்ம வீட்டுல இருக்கிற குறை, மனைவிக்கு கணவன் மேல இருக்கிற குறை, கணவனுக்கு மனைவி மேல இருக்கிற குறை, இருவருக்கும் குழந்தை மேல இருக்கிற குறை, இதையெல்லாம் என்ன போல பரதேசிட்ட வந்து முறையிடுறதுக்கே நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வெளிப்படுத்துறதுக்கு. நீ மனம் விட்டு வெளிப்படுத்தாம உனக்கு என்ன தீர்வு கிடைச்சிரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லாம் ஓரளவுக்கு நீங்க 50க்கு 100க்கு 100 தெரிஞ்சுக்கிறதுனா கூட ஒரு 3% தெரிஞ்சிருப்பீங்கல்ல. ஏதோ ஒரு முட்டா பையன் நம்ம கையில இருக்கான், அவன் என்னத்தவாது ஒண்ணு உளறிக்கிட்டு இருப்பான், உளறல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து சேருது, அதை வச்சுதானே நம்ம அவனை நம்பி பயணம் பண்றோங்கிறதுல தானே பயணம் பண்றீங்க. அப்புறம் அதுல என்ன கஷ்டம்? கேட்டா அவருக்கு தெரியாதுதான். அவருக்கு தெரிஞ்சா நேரடியா உன்ட்ட நீ இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? உன் புள்ள இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? உன் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லிட முடியுமா? என்ன சொல்லுவீங்க அப்படி சொன்னா? என் புள்ள தங்கமான புள்ள சாமி, எப்படி என் பிள்ளைய நீங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கீங்க? பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? யார வந்து சரியில்லைன்னு சொன்னாலும் நீங்க இதுதானே பேசுவீங்க. அப்போ எப்படி நீங்க அவருக்கு தெரியாது எப்படி இருக்கு தெரியும், நேரடியா வந்து நீ சோத்துக்கு இல்லாம இருக்கிய அப்படின்னு கேட்ட முடியுமா? நேத்து அரிசி வாங்க முடியாம வரிதை வச்சுக்கிட்டு இருந்தியே ஏன்னு கேட்டா நீ என்ன நினைப்ப? சொல்லு. வாங்கின கடைக்கார நேத்து நிக்க வச்சு நீ அந்த கேள்வி கேட்டானே என்னையா அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டா நீ ஒத்துக்குருவியா? சொல்லுங்க. தெரியாது எனக்கு ஒண்ணு இல்ல சாமி, எல்லாம் தெரியும். தெரிஞ்சா நான் இப்படி எல்லாம் கேட்டா நீ ஏத்துக்குருவீங்களா? 4 பேருக்கு முன்னாடி சாமி எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு. அங்க நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் அசிங்கம் கிடையாது அப்படின்னு தானே வரும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? ரைட், நீ யார் என்னைக்கு வாந்தி வென்றையோ அன்னைக்கு பார்ப்போம். அது வகுத்த வழியில வர்ற வாந்தியா, பசியில வர்ற வாந்தியா, இல்ல வேற மயக்கத்துல வர்ற வாந்தியா அப்படிங்கறத அன்னைக்கு பாத்துக்கிறோம்ட்டு நாங்களும் பேசாம இருப்போம். இப்ப எந்த அடிப்படையில இருக்கீங்க? எந்த அடிப்படை? இப்ப நான் சொன்ன கர்மாவில எப்படி நீங்க வந்து களை எடுத்துருவீங்க? ஒரு விஷயத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் வருது அப்படின்னால் அது குழந்தை மூலயமா வந்தாலும் சரி, பெண்ணு மூலயமா வந்தாலும் சரி, யாரு மூலயமா வந்தாலும் சரி, அது கர்மாவிலதான் வருது அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறோம். கர்மா இல்லாம, முன்னோர்கள் செய்த கர்மா நம்ம தலைமையில இல்லாம நமக்கு வருதா அப்படின்னா வராது. ஆனா 4 பேர் அண்ணன் தம்பி பிறந்திருப்பாங்க. அவங்க முப்பாட்டம் இருந்து எல்லாரும் கர்மாவை ஏற்றி வச்சுட்டு போயிருப்பாங்க. 2 பேர் ஜெகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. 4 பேர்ல 2 பேரு படு பாதாளத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அந்த 2 பேருடைய பிறவி பலன் அவனை மாத்திருக்கும். இந்த 2 பேரு கர்ம பிறவி பலன்ல மாட்டியிருப்பான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? முன்னோர்கள் செய்த கர்மான்னா 4 பேரும் தானே கஷ்டப்படணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா 4 பேரும் கஷ்டப்படுவான். 4 பேரும் கஷ்டப்படுவான். 2 பேரு வெட்ட வெளிச்சமா வெளியே தெரியும், 2 பேருக்கு வெளியே தெரியாம போய்கிட்டு இருப்பான். எப்படி? மேலோட்டமா அப்படியே இருக்கும், அங்க உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒண்ணு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஒதுங்கிறாரு. சரியா? இதுல 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோ.
பொம்பளை பிள்ளை தலை பிள்ளையா இருந்தான்னு வச்சுக்கேன், அவ அந்த கர்மாவில மாட்டுவா. அது தெரியாது. நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருப்பா. இவ கர்மாவை ஏற்கனவே இங்க இருந்து செமந்திட்டு அங்க போறாளா, அங்க புகுந்த வீட்டுல பெரிய ஒரு இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். வா எனக்கு துணைக்கு நீ வந்து சேர்றியா வா. ரெண்டும் சேர்ந்து அங்க ஒரு படாத பாடுபடுத்தும். அது எந்த ரூபத்துல நம்மளை வந்து சங்கடப்படுத்துதுன்னு கர்மாவத்தரும் எந்த அடிப்படையில் உன்னை துன்புறுத்தும் அப்படிங்கிறத யாராலையும் நீங்க கோலிட்டு பார்க்க முடியாது. யாராலையும் கோலிட்டு பார்க்க முடியாது. அப்ப அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது இதைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா நாம எப்படி பயணம் பண்ணணும், எந்த அடிப்படையில சச்சிதானந்த சர்க்குரை எப்படி நம்ம வந்து நம்ம உயிருக்கு மேல மதிக்க கத்துக்கிறோமோ அந்த இடத்தும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மதிக்கணும் இல்லையா. உனக்கு வழிகாட்டுதலும் தீர்வு கொடுக்கறதும் யாரு, இங்க இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். சச்சிதானந்தரும் சர்க்குரு அங்க இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வேலைக்கு தான் அவனை வச்சிருக்கிறோம்ல. நல்லா புரியுதா? அதுக்கான வேலைக்கு தான் அவனை வச்சிருக்கோம். நமக்கு என்ன அங்க வேலை? அவங்க என்ன கொடுத்த வேலையை அவன் சரியா செய்யறானா இல்லையா, அதைத்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குத்தான்